பாஜகவுக்காக வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வரும் காங்கிரஸ் கட்சி ஆணையம் ஏற்பாடு செய்யும் ஆலோசனை கூட்டங்களை புறக்கணித்து வருகிறது. தேர்தல் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்ட இந்திய தேர்தல் ஆணையம் தாங்கள் ஏற்பாடு செய்யும் தேசிய மாநில கட்சி பிரதிநிதிகள் உடனான கூட்டங்களை கடந்த 3.5 மாதங்களாக காங்கிரஸ் கட்சி மட்டும் புறக்கணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு மே 15ஆம் தேதியன்று காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு கடிதம் அனுப்பியதாகவும் ஆனால் பதில் வரவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் போலி வாக்குகள் பதிவானதாக ராகுல் புகார் கூறியதும் அது குறித்து விவாதிக்க வருமாறு தாங்கள் கடிதம் அனுப்பிய போது ராகுல் பதில் அனுப்பவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அதிமுகவின் திட்டங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் உள்ள புத்தூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் திருச்சி அரசு மருத்துவமனை சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாகவும் தற்போது பல்வேறு சீர்கேடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிஆர் கமிட்டி அனுமதி கொடுத்திருக்குது. அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்ப ரத்து செய்ய சொல்றாங்க. ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? இருக்கும் இல்லைங்க? ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்னா அதை அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது. ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு நுரையீரலில் உள்ள மூச்சு குழாயில் இருந்த அடைப்பு நீக்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நல்லகண்ணு கீழே விழுந்ததில் சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரலில் அடைப்பு ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிற சாந்தாராம் தலைமையிலான மருத்துவர் குழு இரவு முழுவதும் தீவிர கண்காணிப்பில் அவரை வைத்திருந்து பாதிப்புகளை உணர்ந்து இன்றைக்கு சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். நுரையீரலில் ஒரு சிறிய அளவிலான இந்த மூச்சுக்குழாயில் ஒரு அடைப்பு ஒன்று இருந்தது, அதை நீக்கி இருக்கிறார்கள். நல்லகண்ணு இயல்பான நிலைக்கு மூச்சுவிட தொடங்கினால் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட விசைப்படகுகளை பார்வையிடச் சென்ற ராமேஸ்வரம் மீனவ குழுவை இலங்கையில் தங்கவிடாமல் உடனே தமிழ்நாட்டிற்கு இலங்கை அரசு அனுப்பி வைத்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜராகி முறையாக வழக்குகளை கையாண்டு வருகின்றனர். இதற்கான அபராத தொகை கட்டியதை அடுத்து 12 படகுகளை இந்தியாவிற்கு எடுத்துச் செல்ல இலங்கை நீதிமன்ற நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். இதையடுத்து மீனவர்கள் இலங்கைக்கு சென்று நல்ல நிலையில் உள்ள படகுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்படி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 14 பேர் கொண்ட மீனவர் குழு யாழ்ப்பாணம் சென்று படகுகளை ஆய்வு செய்தது. கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடிக்கலாம், முதலமைச்சராகலாம் என சிலர் நினைக்கிறார்கள் என்றும் அது எப்போதும் நடக்காது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக கூட்டணிக்கு பாஜக வந்தது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் வருவார்கள் என்றார். சில பேர் என்ன வேணாலும் உடனே கட்சி ஆரம்பிச்சு உடனே உடனடியாக முதலமைச்சராக நினைக்கிறாங்க. நடக்காது. தொடர்ந்து பேசிய அவர் 2026இல் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று கூறினார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாங்கிய சொத்தில் 3 பேர் உரிமை கோருவதாக கூறி பிரபல தயாரிப்பாளரும் ஸ்ரீதேவியின் கணவருமான போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஸ்ரீதேவி 1988ஆம் ஆண்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொத்தை சம்பந்த முதலியார் என்பவரின் குடும்பத்தினரிடம் இருந்து வாங்கியதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்த முதலியாரின் மகன் சந்திரசேகரனின் 2வது மனைவி, மகன் மற்றும் மகள் என 3 பேர் தாம்பரம் தாசில்தார் அலுவலகத்தில் மோசடியாக வாரிசு சான்றிதழ் பெற்று சொத்தில் தங்களுக்கு பங்கு உள்ளது என கூறி வருவதாக தெரிவித்துள்ளார்.
மூவரும் மோசடியாக பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், தாம்பரம் தாசில்தார் ஆகியோருக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என போனி கபூர் தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தபோது போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது விசாரணை முடிக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 4 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தாம்பரம் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் நகரில் டைனோசர்கள் கால புதை படிமத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஜெய்சால்மருக்கு அருகில் உள்ள கிராம பகுதியில் புவி அமைப்பு அறிவியல் ஆய்வு பேராசிரியர்கள் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் கண்டுபிடிக்கப்பட்ட புதை படிமங்கள் டைனோசர்களின் காலகட்டத்தில் நதி அல்லது கடற்கரைகளுக்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் வாழ்ந்த முதலையின் புதை படிமமாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த புதை படிமம் சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த உயிரினத்தின் படிமம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். டைனோசர் கால புதை படிமங்கள் இங்கிலாந்துக்கு அடுத்து இந்தியாவில் தான் கிடைத்துள்ளதாக ஆராய்ச்சி குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முன்னரே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் பம்பையில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழா நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். கட்சியில் குற்றவாளிகளை சேர்க்கும் நபருக்கு எத்தனை ஆண்டுகாலம் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். குற்ற வழக்குகளில் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், ஒன்றிய, மாநில அமைச்சர்களின் பதவியை பறிக்க வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு விடப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் பாஜக அரசு பொய்யான வழக்கு ஒன்றை ஜோடித்து தம்மை சிறையில் அடைத்ததாக கெஜ்ரிவால் தனது எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தாம் சிறையில் இருந்தபடி 160 நாட்கள் ஆட்சி நடத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒருவர் மீது பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பும்போது அவர் நிரபராதி என தெரிய வந்தால் அந்த பொய் வழக்கை பதிந்த அமைச்சருக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வி சான்றிதழ்களை வழங்க கோரிய மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஸ்மிருதி இரானி 1991 மற்றும் 1993ஆம் ஆண்டுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாரா என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது சான்றிதழ்களை கோரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய தகவல் ஆணையம் ஸ்மிருதி இரானியின் சான்றிதழ்களை வழங்குமாறு சிபிஎஸ்இக்கு உத்தரவிட்டது. மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ நிர்வாகம் கடந்த 2017ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. கடந்த 8 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி சச்சின் தத்தா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்வதாக தெரிவித்த நீதிபதி, ஒரு குறிப்பிட்ட நபரின் பட்டம், மதிப்பெண்கள், தேர்வு முடிவுகள், பொது தகவல் உள்ளிட்டவற்றை நேரடியாக வழங்க முடியாது என்றார். மேலும் மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவு முற்றிலும் தவறானது என்றும் அவர் தெரிவித்தார். வாக்கு திருட்டு குறித்து விளக்கமளிக்காமல் பாஜகவின் கைக்கூலியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. கடலூர் சாலை பூரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புறப்பட்ட பேரணி தானம்பாளையத்தில் முடிவடைந்தது. தேர்தல் துறை கொடுத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை நாங்கள் எடுத்துக் கூறுகிறோம். அதற்கு யார் பதில் சொல்லணும்? தேர்தல் துறையினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லணும். அதற்கு பதில் சொல்லாமல் அவர் மோடி அரசுக்கு கைக்கூலியாக செயல்படுகிறார். அதனால்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஞானேஷ்குமார் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்யணும். புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு கள்ள உறவு வைத்திருப்பதாகவும் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பழங்கரை பகுதியில் சாலை விபத்தில் உயிரிழந்த 17 வயது சிறுவனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியதால் 6 பேர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர்.
கடந்த 21ஆம் தேதி சிறுவன் இளங்கோவன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து இளங்கோவனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரின் தாய் எலிசபெத் முன் வந்தார். தொடர்ந்து சிறுவன் இளங்கோவனின் இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கண்கள் உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. குறிப்பாக இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் சென்னையில் உள்ள பயனாளிகளுக்காக விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. மூளைச்சாவடைந்த சிறுவன் இளங்கோவனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியதால் 6 பேர் மறுவாழ்வு பெற்றுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளூரில் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு முன்னுரிமை கொடுத்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் நெல்லை தூர்த்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கிக்கால் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு, போலூர் போன்ற நவீன அரிசி ஆலை கிடங்குகளில் தற்போது 30,000 டன் நெல் மூட்டைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யக்கூடிய நெல் தேக்கமடையாமல் இருக்க இங்குள்ள அரிசி ஆலை கிடங்குகளில் சேமித்து வைக்கப்படுவதுதான். இதனால் உள்ளூரில் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு முன்னுரிமை கொடுத்து கொள்முதல் செய்ய வலியுறுத்தி கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் சாலையில் நெல்லை தூற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தேக்கம் அடையக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து செய்யாரும், போலூர் இந்த ரைஸ் மில்ல இறக்கிட்டாங்க. உள்ளூர் நெல் கொள்முதல் பண்ணி வைக்கிறதுக்கு இடமில்லாத காரணத்தினால மாவட்டத்தினுடைய இலக்கு அடைய முடியவில்லை. இந்த நெல் கொள்முதல் செய்வதற்கு 15 ஆண்டுகளாக வேலை செய்கிற டெல்டா மாவட்ட அதிகாரிகள் தான் காரணம். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நெல்லையில் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் விநாயகர் சிலைகளை தயாரித்த குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சிலை செய்யும் வியாபாரிகள் பலரும் மண்ணாலான கேடு விளைவிக்காத விநாயகர் சிலைகளை தயாரிக்கின்றனர். ஆனால் நெல்லை கிருபாநகர் பகுதியில் பிளாஸ்டிக் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அங்கு சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தும் வகையிலான பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளன்று காஞ்சிபுரத்தில் தான் முப்பெரும் விழா நடத்த உள்ளதாக மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மல்லை சத்யாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து மோதல் அதிகரித்தது. இதையடுத்து மல்லை சத்யாவை மதிமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்குவதாக வைகோ அறிவித்தார். இந்நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று காஞ்சிபுரத்தில் முப்பெரும் விழா நடத்த மல்லை சத்யா முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் புதிய கட்சி தொடங்க இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழாவில் பதில் கிடைக்கும் என சூசகமாக கூறினார். அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை காஞ்சியில் நடத்துகின்றோம். அந்த மாநாட்டில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கேள்வியை தொடுக்கின்றீர்களோ அத்தனைக்கும் நிறைவான பதிலாக அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா நிச்சயம் அமையும். திருச்சி துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்யவிருந்த பகுதி வழியே சென்ற ஆம்புலன்ஸை விரட்டியடித்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவைச் சேர்ந்த 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகிகள் அமைதி பாலு, பொன் காமராஜ், தீனதயாளன் உள்ளிட்டோர் மீது பெண்களிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டது, சொத்தை சேதப்படுத்தியது, வாகனத்தை வழிமறித்தது உள்ளிட்ட பிரிவுகளில் துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழந்ததை அடுத்து சென்னை முழுவதும் மின்கம்பி செல்லும் வழித்தடங்களை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கண்ணகி நகரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பில் வசித்து வந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் ஏற்பட்ட மின் கசிவால் கடந்த 23ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக சென்னை முழுவதும் மின்கம்பி செல்லும் வழித்தடங்களை ஆய்வு செய்ய மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பொறியாளர்கள் அனைவரும் தங்களின் பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் மின்கம்பிகள் பூமிக்கு வெளியே தெரியாமல் இருக்குமாறு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. ஆய்வின் போது பூமிக்கு வெளியே மின்கம்பிகள் இருந்தால் அவற்றை 4 நாட்களுக்குள் சரி செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் பொறியாளர்களை மின்சாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உட்பட 45 பேருக்கு ஒன்றிய அரசு தேசிய ஆசிரியர் விருதை அறிவித்துள்ளது. திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் விஜயலட்சுமி, சென்னை மயிலாப்பூர் PS சீனியர் செகண்டரி என்ற தனியார் பள்ளியின் ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன் ஆகியோர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்காத குழந்தைங்களுக்கு ஒண்ணு கிடைக்க செய்யறதா ஒரு ஆசிரியர் இருந்து மற்ற ஆசிரியரா நான் வேறுபடுறேன். அந்த அளவுக்கு நான் பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையா இருந்ததுனாலதான்
இன்னைக்கு இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த அவார்டு கிடைச்சது இன்னும் எனக்கு ஒரு மகுடமா கிடைச்சதா தான் என்னுடைய வேலைக்கும் என்னுடைய பணிக்கும் இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அவார்டு இஸ் மோட்டிவேஷன் நிறைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும், நிறையா பசங்க நல்லா பெனிஃபிட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ற பெயரில் போலி ஆவணங்களை கொடுத்து 18,000 பேர் MBBS மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாணவர் சேர்க்கையில் முறைகேடுகள் நடந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களின் ஆவணங்கள் வெளியுறவுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ற பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து 18,000 பேர் MBBS மருத்துவ படிப்பில் சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை தயாரிக்க முகவர்களுக்கு தனியார் கல்லூரிகள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பல மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தங்களது அடையாளங்களை பயன்படுத்திக் கொள்ள சில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பணம் பெற்றதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ பேசுவதற்கு நடிகர் விஜய்க்கு உரிமை இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி. குன்னத்தூரில் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட நடிகர் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது அதிக கூட்டம் கூடியதாக சுட்டிக்காட்டினார். சிரஞ்சீவியால் தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை கலைக்கும் சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. 1989ஆம் ஆண்டே சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், ஆனால் அவரை யார் என்று நடிகர் விஜய் கேட்பது கேலி கூத்தாக உள்ளது என்றும் கூறினார். எப்போதாவதுதான் சிங்கம் வெளியே வரும் என்று கூறும் விஜய், எடப்பாடி பழனிசாமியை பேசுவதற்கு உரிமையே கிடையாது என்றும் SP வேலுமணி தெரிவித்தார். தூத்துக்குடி நகை பட்டறையில் திருடிய 300 கிராம் தங்க கட்டியுடன் தப்பியோட முயன்றவரை சேலத்தில் ரயில்வே போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். தூத்துக்குடி நகை பட்டறை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்த மராட்டியத்தைச் சேர்ந்த விட்டல் ஷிண்டே என்பவர் 300 கிராம் தங்க கட்டியை திருடிக் கொண்டு திடீரென மாயமானார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட தூத்துக்குடி போலீசாருக்கு விட்டல் ஷிண்டே தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தப்பிச் செல்வதாக தகவல் கிடைத்தது. இதுகுறித்து தூத்துக்குடி போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் சேலம் வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனையிட்டனர். அப்போது ரயிலில் இருந்த ஷிண்டேவை பிடித்த ரயில்வே போலீசார் அவரிடமிருந்த தங்க கட்டியையும் 43,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். ஈரோடு வஉசி பூங்கா விளையாட்டு வளாகத்தில் இந்திய ராணுவத்துக்கான ஆள் சேர்ப்பு முகாம் தொடங்கியது. தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலிருந்து ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு வீரர்களை தேர்வு செய்யும் வகையில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. ஏற்கனவே எழுத்துத் தேர்வில் தகுதி பெற்ற இளைஞர்கள் தினமும் சுமார் 1000 பேர் வீதம் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்கின்றனர். மாவட்ட வாரியாகவும் ராணுவ பணி வாரியாகவும் தனித்தனியாக நடைபெறும் இந்த முகாமில் ஆட்களை தேர்வு செய்யும் பணியில் 140 ராணுவ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர், சிப்பாய் பார்மா ஆகிய பதவிகளுக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். இவர்களுக்கான முகாம் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. பாஜகவுக்காக வாக்குத் திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வரும் காங்கிரஸ் கட்சி ஆணையம் ஏற்பாடு செய்யும் ஆலோசனைக் கூட்டங்களை புறக்கணித்து வருகிறது. தேர்தல் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்ட இந்திய தேர்தல் ஆணையம் தாங்கள் ஏற்பாடு செய்யும் தேசிய, மாநில கட்சி பிரதிநிதிகள் உடனான கூட்டங்களை கடந்த 3.5 மாதங்களாக காங்கிரஸ் கட்சி மட்டும் புறக்கணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு மே 15ஆம் தேதியன்று காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு கடிதம் அனுப்பியதாகவும், ஆனால் பதில் வரவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் போலி வாக்குகள் பதிவானதாக ராகுல் புகார் கூறியதும் அது குறித்து விவாதிக்க வருமாறு தாங்கள் கடிதம் அனுப்பிய போது ராகுல் பதில் அனுப்பவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆட்சியர் பிரவீன்குமார் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செயற்கை கால்களை வழங்கினார். அப்போது செயற்கை கால் பொருத்திய மாற்றுத்திறனாளி மாணவனின் கையை பிடித்து ஆட்சியர் நடக்க வைத்தார்.
இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரைனிங் எல்லாம் சொல்லி செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளன்று காஞ்சிபுரத்தில் தான் முப்பெரும் விழா நடத்த உள்ளதாக மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மல்லை சத்யாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து மோதல் அதிகரித்தது. இதையடுத்து மல்லை சத்யாவை மதிமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்குவதாக வைகோ அறிவித்தார். இந்நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று காஞ்சிபுரத்தில் முப்பெரும் விழா நடத்த மல்லை சத்யா முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர், புதிய கட்சி தொடங்க இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அண்ணா பிறந்த நாள் முப்பெரும் விழாவில் பதில் கிடைக்கும் என சூசகமாக கூறினார். அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை காஞ்சியில் நடத்துகின்றோம். அந்த மாநாட்டில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கேள்வியை தொடுக்கின்றீர்களோ அத்தனைக்கும் நிறைவான பதிலாக அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா நிச்சயம் அமையும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் தலையில்லா புத்தர் சிலையை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் தலைவர் ராஜேந்திரன் வழிகாட்டுதலில் தனியார் தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை ஆய்வாளருமான மங்கனூர் மணிகண்டன் மற்றும் அவரது குழுவினர் தியான கோலத்தில் உள்ள இந்த சிலையை கண்டுபிடித்துள்ளனர். பெரிய கண்மாய் பெருமடை வாய்க்கால் மேட்டில் கருங்கல்லால் ஆன இந்த புத்தர் சிலையின் காலம் பொது ஆண்டு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று தெரிவித்தனர். இது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த சிற்ப அமைதியை பொறுத்த வரைக்கும் இது தியான நிலையில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய தலைப்பகுதி இல்லாதனால அந்த பிரபையினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பின்பகுதி உடைந்த பகுதி இருக்கு. மேலாடை மார்பு ஆடை இருக்கிறது. ஏற்கனவே கரூர் வன்னிச்சிப்பட்டினம் பகுதிகளில் 2 புத்தர் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் புதுக்கோட்டையில் பௌத்த சமயம் செழித்து இருந்தது என்று தெரிவதாகவும் கூறினர்.